Say hi guys, welcome to KO Codes Array series. ஸோ இந்த சீரீஸில் இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் யுவர் டாபிக் எதாவது ரிவைஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் 1.25லேருந்து 1.5x ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்ட் 3. ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் எலமெண்ட் ஆர் மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஓகே, array of integers from 1 to n. Okay, array of integers from 1 to n. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸிங். ஓகே, ஒன் நம்பர் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அரே நான் கொடுக்குறேன், n வந்து நான் 5 தனியாக கொடுத்துட்றேன் உனக்கு. ஓகே, n வந்து 5, ஆனால் இந்த அரேயில் வந்து 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 4 3 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இதில் என்ன மிஸ்ஸிங் நம்பர்? இதில் மிஸ்ஸிங் வந்து 2. ஏன்னா 1 2 3 4 5 1க்கு அப்புறம் 2 இல்லை இந்த அரேல. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டுட் தானே? ஓகே கொஸ்டின் அண்டர்ஸ்டுடா? ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த கொஸ்டினை எனக்கு சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்புட்ஸ் வந்து ரொம்ப கிளியர். ஓகே, இன்புட்ஸ் வந்து இப்போ வந்து எனக்கு n5 கொடுத்துட்டாங்கன்னா 1 to 5 தான் ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, அதாவது அது 1 to 5ல ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மிஸ் ஆயிருக்கலாம், 2 மிஸ் ஆயிருக்கலாம், 3 மிஸ் ஆயிருக்கலாம், 4 மிஸ் ஆயிருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து நான் என்ன யோசிப்பேன். ஸோ எனக்கு வந்து இன்புட் ரேஞ்ச் தெரியும், அதுக்கு 1லேருந்து 5குள்ள நம்பர்ஸ் வரப்போகுது, அதில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு நான் வந்து எனக்கு தெரியும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்றேன்னா, ஒரு மேப் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு, கிரியேட் மேப். ஸோ அந்த மேப்ல வந்து ஐ ட்ரை டு ஸ்டோர் த கவுண்ட். அதாவது கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா கீ வந்து அந்த எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 2 அந்த மாதிரி. ஓகே, அந்த நம்பர் தான் வந்து எலமெண்ட். வேல்யூ வந்து கவுண்ட் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு அண்ட் தென் நான் வந்து என்ன ட்ரை பண்றேன்னா, அந்த அரேவை ஐட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் மேப்ல வந்து இன்புட் போட்டுருவேன். ஓகேவா? இன்புட் போட்டுட்டு திருப்பி செகண்ட் டைம் நான் 1லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவேன் அதே மேப்பை. ஒருவேளை எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அந்த நம்பர் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, அகைன் ஐட்ரேட் த மேப் ஃப்ரம் 1 to n. ஓகே, ஸோ இப்போ இந்த மேப்ல ஏதோ ஒரு எலமெண்ட் கிடைக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேப்ல நான் வந்து வேல்யூ போட்டு வச்சுக்கிறேன். வேல்யூ போடாத பட்சத்தில் அந்த மேப்ல வந்து அந்த கீ இருக்காது, ஆர்எல்ஸ் அந்த கீ போட்டோம்னா 0ன்னு உனக்கு ரிட்டர்ன் ஆகும். லைக் பேசிக்கா 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கண்டிஷனல் இப்போ அந்த மேப் ஐட்ரேட் பண்ணும்போது இஃப் எம் ஆஃப் இப்போ நான் ஐ வச்சு ரிட்டர்ன் பண்ண வச்சுக்கோ, நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் தட் ஐ. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு நான் கோட் எழுதி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அரே வந்து நான் இன்புட்லாம் வாங்க மாட்டேன். லைக் அது எப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க, இன்ட் ஃபைண்ட் மிஸ்ஸிங். ஓகே, ஃபைண்ட் மிஸ்ஸிங் எலமெண்ட் ஆர் ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர், எனி கொஸ்டின் கேன் பி ஆஸ்க். ஸோ இதுல வந்து வெக்டார் இன்ட் ஓகே அரே ஃபாலோட் பை இன்ட் n. ஓகேவா? ஸோ இது இப்படி ஒரு மெத்தட் இருக்கும். க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் போடல, பிகாஸ் நம்ம கோட் எழுத போறதுனால. ஓகே, ஸோ இப்படி வந்து இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேப்பு இன்ட் கமா இன்ட் அந்த மேப்புக்கு நான் எம்பின்னு வச்சுக்கிறேன் நேம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஓகே ஆட்டோ ஐட்ரேட்டர் வச்சு நான் வந்து அந்த அரே வந்து ஐட்ரேட் பண்றேன். ஆர்
ஓகே, ஆட்டோ ஐட்ரேட் வச்சு நான் டீச் பண்றேன். ஆட்டோ ஐடி ஆஃப் அரே. ஓகே, நான் என்ன பண்ணிடுவேன், மேப் ஆஃப் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகே, பேசிக்கா ஒரு அது அது வந்து ப்ரெசென்ட், எனக்கு வந்து அது ஒன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து வாட் ஐம் டூயிங் இஸ் அதை வந்து அந்த அந்த பர்டிகுலர் நம்பருக்கு ஒன்னு நான் வந்து மேப்ல செட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன் இல்லையா, அப்போ 1435 அது மேப்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, ஒன்னுக்கு ஒன், ஃபோருக்கு ஒன். ஓகே, வேற என்ன நம்பர் இருக்கு, 35 25 35. ஓகே, த்ரீக்கு வந்து ஒன், ஃபைவ்க்கு வந்து ஒன், இப்படின்னு மேப்ல வந்து செட் ஆயிருக்கும். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இந்த மாதிரி செட் ஆயிருக்கும். ஓகே, இந்த இந்த ஸ்டெப் பண்றதுனால. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த மேப்பே நான் திருப்பி ஐட்ரேட் பண்ண போறேன். ஆர் இன்னும் கிளியரா சொல்லணும்னா, எனக்கு ரேஞ்ச் தெரியும், ஒன்ல இருந்து என் வரைக்குமான ரேஞ்ச். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகே, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஓகே, ஐ பிளஸ் பிளஸ். இப்போ இந்த சினாரியோல இஃப் மேப் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஒன், ஓகே, ரிட்டர்ன் ஐ. அதாவது என்ன மீன் பண்றேன்னா, அந்த மேப்பே ஐட்ரேட் பண்ணி, லைக் அதாவது அந்த நம்பர் 1 to n ஐட்ரேட் பண்ணிட்டு மேப்ல நான் செக் பண்ணி பார்க்குறேன், அந்த பர்டிகுலர் அரே எலமெண்ட், பர்டிகுலர் கீக்கு வேல்யூ இல்லை அப்படி, அதாவது ஒன் இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் ஜஸ்ட் இந்த மெத்தடுக்கு ரிட்டர்ன் ஜீரோ கொடுக்குறேன். கண்டிப்பா இங்கே ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் இங்கே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அதனால வந்து நான் வர்ஸ்ட் கேஸ் ஒருவேளை கரெக்டா, லைக் இப்போ என் அரேனா என் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா வர்ஸ்ட் கேஸ் இட் வில் ரிட்டர்ன் ஜீரோ. ஓகே, ஸோ அதனால ரிட்டர்ன் ஜீரோ நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர்ல இப்போதைக்கு டவுட் இருக்கா? ஹலோ, சொல்லுங்க. இந்த இந்த ஆன்சர்ல இப்போ டவுட் இருக்கா? இல்ல இல்ல இதுல இல்ல. ஓகே, ஸோ அதாவது இன்னும் இதை சம்மரைஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேட், ஃபர்ஸ்ட் வந்து புட் எலமெண்ட்ஸ் ஆன் மேப், புட் எலமெண்ட்ஸ் ஆன் மேப், அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் மிஸ்ஸிங் இன் மேப். இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், ஃபைண்ட் மிஸ்ஸிங் ஆன் மேப். ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் தான். ஓகே, ஓ ஆஃப் என்னா இப்போ அந்த நமக்கு 4 எலமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபார் லூப் வச்சு நம்ம 4 ஐட்ரேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 1000 கொடுக்குறாங்கன்னா 1000 வச்சு 1000 எலமெண்ட்ஸ்க்கு ஐட்ரேட் பண்ண போகிறோம். இது ஓகே, டைம் இஸ் குட். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என். ஏன் அப்படின்னா, புதுசாக ஒரு ஹேஷ் மேப் கொண்டு வந்து அந்த ஹேஷ் மேப்குள்ள நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால அது ஓ ஆஃப் என். ஸோ நமக்கு ப்ராப்ளமே இங்கே தான். ஸோ நம்ம இந்த ஸ்பேஸை தான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். லைக் ஓ ஆஃப் என் வந்து இடம் எக்ஸ்ட்ரா பிடிக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து லாஜிக்கலாக வந்து சால்வ் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து குறைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வில் கோ ஃபார் ஆப்டிமைஸ்ட் ஆர் எஃபிஷியன்ட் அப்ரோச். ஆப்டிமைஸ்ட் ஆர் எஃபிஷியன்ட் அப்ரோச். ஸோ இதில் வந்து நான் சில லாஜிக்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, n வந்து 5ன்னு தெரியும். உள்ள இருக்கிற அரே எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 5க்குள்ள ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் 1 4 3 5 இதே எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கிற ஒரு நம்பர் தானே மிஸ்ஸிங்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லாஜிக் வச்சு சம் ஆஃப் 1 to 5, சம் ஆஃப் 1 to 5 நம்பர்ஸ் இதை நான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். கேல்குலேட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோர் இன் வேரியபிள். அண்ட் இங்கே அரேல இருக்கிற அரேல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதையும் ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சம் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் அரே. ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி, இப்போ இது வந்து நான் கால்குலேட்டடு. ஓகே, இது வந்து நான் சிம்பிளா ஒரு இந்த அரே வந்து அரே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் ஜஸ்ட் ஒரு அடிஷன் பண்ணி டோட்டல் மட்டும் வச்சுக்கிறேன். அடிஷன் அண்ட்
கீப் டோட்டல். ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும், லைக் இப்போ நான் இந்த ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் 1 to 5 வந்து எனக்கு 15ன்னு தெரியும். ஓகே, இப்போ நான் இங்க இருக்கிற நம்பர் ஆட் பண்றேன். 1 + 4 5, 5 + 3 8, 8 + 5 13. ஓகே, 13 வருது. ஓகே, இந்த ரெண்டு 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 வேல்யூ எனக்கு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ரிமைனிங் வர டிஃபரன்ஸ், அதாவது சப்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் 2 வருது. அந்த நம்பர் தான் இங்க மிஸ்ஸிங்கும். ஸோ நான் வந்து ஓகே. சம் ஆஃப் 1 to n கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரே எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு சம் கிடைக்குது இல்லையா, அந்த ரெண்டு சம்மையும் வந்து நான் வச்சு அதை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் த டிஃபரன்ஸ் விச் இஸ் தி ஆன்சர். ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சம் ஆஃப் என் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலி என்ன ஃபார்முலானா n இன்டூ n + 1/2 இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு n தெரியும். n என்னது 5 கரெக்டா இப்போ இந்த சினாரியோல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n + 1/2 இதை நான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே 5 வச்சுட்டா 5 × 6/2 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 15 தெரியும். ஓகே, ஸோ என்னோட அல்காரிதம்லேயே நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், n இன்டூ n + 1/2 இதை நான் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அரே சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, 0 நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார் லூப் ஆட்டோ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஆட்டோ ஐடி ஆஃப் அந்த அரே ஏஆர்ஆர். ஓகேவா, இப்படி போட்டுட்டு அரே சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐடி, அதாவது அந்த ஒரு எலமெண்ட்டையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள், ரிட்டர்ன் டோட்டல் சம் மைனஸ் அரே சம். அண்டர்ஸ்டுடா? ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து அதே மெத்தடை கால் பண்ணிட்டு ஒரே நிமிஷம், இங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஆ லைக் இது இந்த ஃபார்முலா எடுத்துட்டு இப்போ இங்க இன்ட் இருக்கா, அதே மாதிரி இங்க வந்து இன்ட்ன்றதை போட்டுட்டு இதை நான் வந்து பிராக்கெட்ஸ்ல இன்க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் சொல்யூஷனே. லைக் என்னோட தாட் ப்ராசஸ்க்கு இதுதான் வந்து ஆன்சர். இது கண்டிப்பா திஸ் வில் ப்ரொவைட் மீ தி அவுட்புட். லைக் இதுக்கு மேல வந்து நான் அந்த மெத்தட் கால் லைக் இன்ட் ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர் போட்டு அந்த மெத்தட் நம்பர் எண்ணிங் பாஸ் பண்ணா வேலை முடிஞ்சுது. ஸோ ஓகே லைக் ஓகே. ப்ரூட் ஃபோர்ஸோட இந்த ஆப்டிமைஸ்ல டைம் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு ஐட்ரேஷன் தான் பண்றோம், பட் அங்க ரெண்டு ஐட்ரேஷன் பண்றோம். தட் இஸ் நாட் எ பிக் டிஃபரன்ஸ். ஸோ டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ரேஷனை கட் பண்றோம், லைக் ஒரு ஃபார் லூப்பை ஸ்டாப் பண்றோம் விச் இஸ் ஓ ஆஃப் என் தான், பட் ஸ்டில் ஓகே. பட் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்றோம், ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ராவா. டோட்டல் சம்னு வந்து அரே சம்னு ஒன்று, அதை வச்சு நம்மளே கால்குலேட் பண்ணிட்டோம். லைக் அந்த சம் ஆஃப் 1 to n அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போடுறோம். ஸோ பேசிக்கலி இது ஓ ஆஃப் 2 எக்ஸாக்டா சொல்லணும்னா விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஓ ஆஃப் 1. ஸோ அப்போ நம்ம இங்க வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பேஸ் எஃபிஷியன்ட் ஆர் ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்வியூல உனக்கு இந்த இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் கோ ஃபார் தி எஃபிஷியன்ட் அப்ரோச். ஓகே ஆமா. ஃபைன். எனி டவுட்ஸ் ஆன் த கொஸ்டின்? No, 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 no. Okay, so now we'll move on to the next question. Okay, our next question is max consecutive ones. Okay, once இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து ஒரு அரே ஆஃப் இன்டீஜர் கொடுத்துப்பேன் வழக்கம் போல. அரே ஆஃப் இன்டீஜர் தான் இன்புட்டு. ஓகே, அரே ஆஃப் இன்ட். ஸோ இதில் வந்து
I have to find the maximum number of consecutive one. For example, நான் இப்படி ஒரு illustration பண்றேன். 1, 1, 0, 1, 1, 1, 0. ஓகே, இதான் வந்து சாம்பிள் அரேன்னு வச்சுக்கோ. இந்த அரேல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்புட் வந்து 1 and 0 மட்டும்தான். 1 and 0 மட்டும் தான் இன்புட் இருக்கும். லைக் இன்டிஜர்ஸ் 1 and 0 மட்டும் தான் இருக்கும், வேற எந்த நம்பரும் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதோட ஆன்சர் வந்து 3. ஏன் அப்படின்னா இங்கே தான் 3 1 வந்து கன்சிக்யூட்டிவா இருக்கு, இங்கே 2 1 கன்சிக்யூட்டிவா இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் விச் நான் என்ன சொல்றேன், பிகாஸ் ஆஃப் விச் 3 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதுவே வேற இன்புட் நான் காட்டுறேன். வேற இன்புட் என்ன இருக்கு, 1 0 1 0 0 0 1 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, ஏன் 2 அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் தொடர்ந்து 2 1 வந்திருக்கு, இங்கே ஒரே ஒரு 1 தான் வந்திருக்கு, இங்கே ஒரே ஒரு 1 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2. ஸோ கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் ஓகே இருக்கா? ஓகே. நோ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சஸ் இருக்கு, பட் இதை வந்து சிங்கிள் ஐட்ரேஷன்ல யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. லைக் இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும் தேவையில்லை, லைக் பிகாஸ் இது கம்பேரிட்டிவ்லி போன கொஸ்டினை விட ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்போ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஐட்ரேஷன்லேயே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்னோட அப்ரோச் என்னன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு, ஓகே ஸோ அப்ரோச் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேசிக் திங்கிங் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அரேல ஓகே மினிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. அதாவது எனக்கு ஒரு அரேல வந்து இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, இப்படி கூட ஒரு இன்புட் கொடுக்கலாம், இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் அரே கேன் ஹாவ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அண்ட் என்னோட கொஸ்டின் வந்து மேக்சிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ், ஆனா ஜீரோவும் இருக்கலாம். அப்படின்றப்போ எனக்கு ஒன்னே கொடுக்காம இருக்கலாம். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து 0, ஏன்னா ஒன்னே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கார்னர் கேஸ். லைக் இது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்பேன். இன்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதுதான் மினிமம் லீஸ்ட் ஆன்சர் பாசிபிள். 0 -1 வராது. பெஸ்ட் கேஸ் இப்போ அதில் 6 1 இருந்தா 6மே 6ன்றதான் ஆன்சர், ஹையஸ்ட் நம்பர். ஓகே, நான் இன்னொன்று என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு 1 கவுண்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுவும் 0ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் வந்து தியரிட்டிக்கலாக நான் வந்து எழுதிட்டு நான் சொல்றேன் கோட் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா நான் ஐட்ரேட் பண்ணுவேன், ஐட்ரேட் த அரே. ஓகேவா, ஐட்ரேட் த அரே. ஓகே, ஸோ 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஃப் 1 இஸ் ஃபவுண்ட். ஓகே, இன்னொரு கேஸ் என்னது, இஃப் 0 இஸ் ஃபவுண்ட், அதாவது எல்ஸ். ஓகேவா, இதுதான் சினாரியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இஃப் ஐ ஃபவுண்ட் 1, ஓகே நான் வந்து 1 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வாட் ஐ வில் டூ இஸ் அந்த 1 கவுண்ட்ன்ற அந்த வேரியபிளை நான் வந்து ++, அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா, ஸோ இது கரெக்டா? அந்த 1 கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் நான் இங்கே வந்து அந்த மேக்ஸிமமாக செட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து மேக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆன்சர்ன்ற வேரியபிளுக்கு ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் கமா 1 கவுண்ட். ஸோ இப்படி வந்து நான் எழுதிடுவேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் whenever if I find an answer or whenever if I find a value I'll do this. ஓகே, if 0 is found, 0 வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 1 கவுண்ட் வந்து 0 ஆக்கிடுவேன்.
ஸோ இது ஏன் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் தான் எனக்கு தேவை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தேவையில்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சினாரியோ இருக்கு, 1,1,0,1,1,1,1. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஐட்ரேஷன் வரும்போது என்னோட ஆன்சர் வந்து 1-ஆ இருக்கும், இந்த ஐட்ரேஷன் வரும்போது 2-ஆ இருக்கும். ஓகேவா? இந்த ஐட்ரேஷன் வரும்போது இந்த 0 வந்து என்ன பண்ணுது, கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆஃப் ஒன்ஸை பிரேக் பண்ணுது. ஓகே, பிரேக் பண்றப்போ இந்த இடத்துல ம். எனக்கு வந்து வேல்யூ வராது. திருப்பி when I start from the next step இங்க வரும்போது இந்த 1 count will become 1, has to become 1 because consecutive-ஆ வரும்போது இதான் ஸ்டார்ட் ஆகுது. again 2, again 3. இப்போ இந்த இடத்துல வரும்போது what to say, like again அந்த மேக்ஸ் வந்து மாறும். ஓகே, ஸோ இதுதான் ஓகேண்ணா. லாஜிக். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகேண்ணா. கோட் வந்து சிம்பிளா, லைக் இப்போ வந்து நான் வந்து இன்ட் ஒரு மெத்தட் எழுதுறேன், ஃபைண்ட் மேக்ஸ் கன்சிக்யூட்டிவ். இதுதான் வந்து மெத்தட் நேம் வச்சுப்போம். ஓகே, I'll give the vector int array. வெறும் vector int கொடுத்தா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், int answer is equal to 0 int 1 count. 1 count is equal to 0. Okay, so for auto it of array. ஓகே, ஸோ அகைன் நான் வந்து சொல்லிடுறேன், இந்த ஆட்டோ ஐட்ரேட்டர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டாகவும் லைக் கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் எழுதுறேன். இஃப் யூ டோன்ட் நோ ஆட்டோ ஐட்ரேட்டர்ஸ், வாட்ச் தி எஸ்டிஎல் டியூட்டோரியல் அகைன். அந்த எஸ்டிஎல் டியூட்டோரியலை திருப்பி பார்த்துக்கோ, ஸோ தட் இந்த ஆட்டோ ஐட்ரேட்டர்ஸை யூ கேன் லேர்ன். லைக் இது ரொம்ப சிம்பிள் தான், ஃபார் லூப்போட நிறைய இடங்கள்ல இது எஃபிஷியன்ட்டாக இருக்கும், யூ கேன் யூஸ் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ம். இஃப் it is equal to 1. ஓகே, இதில் எனக்கு தெரியும் சினாரியோ 1 இல்லை 2 தான், அப்போ இஃப் எல்ஸ் எதுனா போதும். ஓகே, இந்த டைமில் என்ன பண்ணுவேன், 1 count is 1 count ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட். ஓகே, இது எப்படி வேணா போட்டுக்கலாம், ப்ளஸ் ப்ளஸ் 1 count கூட போட்டுக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு. ஸோ இது வந்து 2 வேரியபிள் கொடுத்தோன்னா அதோட மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் கமா 1 count. ஸோ இது வந்து ஒருவேளை மேக்ஸிமம் வந்துச்சு, 1 count வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சர் வேல்யூக்கு இந்த மேக்ஸிமம் அசைன் பண்ணி விட்டுரும். ஓகே, அண்ட் இந்த எல்ஸ் பார்ட் 0 வரப்போ 1 count will become 0. 1 count is equal to 0. Okay, and then for loop ends. So for loop முடிஞ்சிச்சா, end of the return method, I mean end of the methodல வந்து return answer, அந்த ஆன்சர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும், question is solved. So we'll move on to question number 3. Find the number which appear only once. ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு அரே இன்புட் கொடுத்துருவாங்க. ஓகே, அரே இன்புட்ல மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே அது n நம்பர்ஸ் நான் சொல்லிக்கிறேன், n நம்பர் ஆஃப் இன்புட் இருக்கும். பட் என்ன எப்படி இருக்கும்னா, லைக் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் டபுள் டபுளா இருக்கும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் சிங்கிள் நம்பரா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் நான் சொல்றேன். ஓகே, இதுதான் அரே, இன்புட் அரே நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இட் வில் பி 1 2 1 2 3 4 4 5 5. இதான் வந்து இன்புட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட்ல பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட், அதாவது எந்த நம்பர் 1 வேல்யூ வச்சிருக்கு, லைக் எந்த வேல்யூ ஒன்லி 1, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஸோ இப்போ 1 பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் 2 டைம்ஸ், 2 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, 3 வந்து பார்த்தா ஒரே ஓகேண்ணா. தடவை தான் வந்திருக்கு, 4 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ம். பார்த்தீங்கன்னா 3. ஓகேண்ணா. ஃபைன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க.
அந்த இன்புட்ல நெகட்டிவ்ஸ் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இன்புட் நான் கொடுத்துறேன் பாசிட்டிவ். ஸோ இதை வந்து இன்டர்வியூட்ட ஒரு கொஸ்டினாக கேட்கணும். ஸோ இன்புட் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குமா, நெகட்டிவ் இருக்குமா அப்படின்றத யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்புட் ஓகே. வந்து ஸோ ஒன்லி பாசிட்டிவ் தான். ஓகே, நோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ வாட் யூ கோனா டூ இஸ், இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு அல்காரிதம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து சால்வ் பண்ண மட்டும் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேப் வந்து கிரியேட் பண்ணிப்பேன். ஓகேவா, ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன், லைக் அதாவது அந்த அந்த அரே எலமெண்ட் ஆகும். ஓகேவா, வேல்யூன்றது கவுண்ட் ஆகும். லைக் நான் அரேவை ஐட்ரேட் பண்ணிட்டு ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா லைக் அந்த ஐட்ரேட் பண்ண ஜஸ்ட் ஒரு கவுண்ட்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து இப்போ 1 வந்து 2 கவுண்ட், 2 வந்து 2 கவுண்ட், 3 வந்து 1 கவுண்ட், இந்த மாதிரி எனக்கு வந்து கவுண்ட் கிடைச்சிரும். அகைன் நான் அந்த மேப் ஐட்ரேட் பண்ணிட்டு வாட் ஐல் டூ இஸ், மேப் ஐட்ரேட் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து 1ன்ற கவுண்ட் வச்சிருக்கோ அந்த வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார் ஆட்டோ ஐட்ரேட்டர் நான் யூஸ் பண்றேன், ஆட்டோ ஐடி ஆஃப் அரே. ஸோ நான் திருப்பி சொல்றேன். ஸோ ஒருவேளை உனக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா ஆட்டோ ஐட்ரேஷன்ல மறக்காம அந்த எஸ்டிஎல் வீடியோவை பார்த்துரு. ஓகே, அண்ட் தென் ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மேப் இருக்கா, மேப் ஆஃப் ஐடி பிளஸ் பிளஸ். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி என்ன மீன் பண்றேன்னா ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் அரே எலமெண்ட்டை பார்க்கறனோ ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, அதுதான் கான்செப்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபார் int I is equal to for int I வேண்டாம். ஸோ இது வந்து I'll do it this way. ஓகே, மேப்பை நான் வந்து ஐட்ரேட் பண்றேன். ஓகே, ஃபார் ஆட்டோ ஐடி ஆஃப் மேப், மேப்பையும் யூ கேன் ஐட்ரேட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் என்ன தெரியும்னா இன்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டாட் ஃபர்ஸ்ட், அதாவது மேப் ஐட்ரேட் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு கெட் கீ அப்படின்னா ஐடி டாட் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுவே எனக்கு வந்து வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா ஓகே, வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா ஐடி டாட் செகண்ட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐ கேன் ஐட்ரேட் த மேப் அண்ட் ஐ கேன் கெட் த வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு இஃப் எழுதிக்கிறேன். இஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் கீ. இவ்வளவுதான் வந்து அந்த ஃபார் லூப் வச்சு எழுதுறது. லைக் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா வர்ஸ்ட் கேஸ் எனக்கு அது மாதிரி எதுவும் கிடைக்கலன்னா ஐ ரிட்டர்ன் 0. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பேஸ் வந்து O of n. ஸோ இதெல்லாம் நம்ம எஃபிஷியண்டாக மாற்றணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா O of n தான். லைக் அரேவை ஃபர்ஸ்ட் அரேவை ஐட்ரேட் பண்ணுறோம், அப்புறம் மேப் ஐட்ரேட் பண்ணுறோம் ஒரு வாட்டி. ஸோ விச் இஸ் O of n. ஓகே, ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா இப்போ? ம், no இல்ல. ஓகே, ஸோ நவ் we'll move on to the efficient approach. ஓகே, ஸோ எஃபிஷியன்ட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணாம சால்வ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா நான் சொல்றேன். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன ஃபார்முலானா இப்போ ஒரு நம்பர் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோ. ஓகே, இந்த நம்பரை எக்ஸ்ஆர் வச்சு சேம் நம்பரை நீ வந்து சேம் நம்பரோட எக்ஸ்ஆர் பண்ண அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 XOR 1 0, 2 XOR 2 இதுவும் 0. இங்க வேற ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, லைக் அந்த வேல்யூ வந்து நான் n வச்சுக்கிறேன். n XOR n 0. ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா.
ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த ஓகே வரைக்கும் என்ன இருந்துச்சு, 1 2 1 2 3 4 4 5 5. ஓகே, ஸோ எனக்கு என்ன தெரியும்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எக்ஸ்ஆர் பண்ணா 0. ஓகே, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எக்ஸ்ஆர் பண்ணா 0, இந்த நம்பரை இந்த நம்பரை எக்ஸ்ஆர் பண்ணா 0, இந்த நம்பரை இந்த நம்பரை எக்ஸ்ஆர் பண்ணா 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எல்லா எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு ஒரு ஃபார்முலா சொல்றேன். 0 எக்ஸ்ஆர் n ஆர் 0 எக்ஸ்ஆர் எனி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, இப்போ எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணா எனக்கு 0 கிடைச்சிரும். இந்த 0 எக்ஸ்ஆர் 3 போட்டா ஐ வில் கெட் 3. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஃபார் ஆட்டோ 1 minute. ஆட்டோ ஐடி 1 minute, ஏதோ மிஸ்டேக் ஆகுது. ஆட்டோ ஐடி ஆஃப் தி அரே. ஓகே, ஸோ இதான் வந்து அரே இன்புட்டு. ஓகே, ஸோ இந்த இன்புட் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு எக்ஸ்ஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஃபாலோட் பை ஐடி. ஸோ இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன். இந்த எக்ஸ்ஆர் கான்செப்ட் மட்டும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா எஃபிஷியன்ட் அப்ரோச்ல. ஓகே, ஸோ எக்ஸ்ஆர் வந்து லைக் இது ஒரு ஃபார்முலா. லைக் என்னன்னா இந்த AND கேட், ஆர் கேட், நார் கேட் மாதிரி எக்ஸ்ஆர் கேட் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் நம்பர் இப்போ 1 எக்ஸ்ஆர் 1 இது பண்ணா 0. அதே மாதிரி எனி நம்பர் சேம் நம்பர்ஸ் வச்சு லைக் 2 எக்ஸ்ஆர் 2 n எக்ஸ்ஆர் அந்த மாதிரி எக்ஸ்ஆர் வச்சு இஃப் யூ டூ அன் ஆப்ரேஷன் ஆன்சர் வந்து 0 வரும். ஓகேவா, இது இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் 0 XOR எனி வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0 XOR 1 1, 0 XOR 3 இது வந்து 3, 0 XOR n வந்து n. ஸோ அதாவது 0 XOR எனி வேல்யூ அது வந்து அதே சேம் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். லைக் n வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அரேவை ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணி எக்ஸ்ஆர் கண்டுபிடிச்சிட்டே வருவேன். ஓகே, ஸோ எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டெப்லையும் ஒரு வேல்யூ வந்துட்டே இருக்கும். அதை நான் வந்து கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஒரு ஸ்டெப்லையும் ஒரு வேல்யூ வரும். பட் என்ன நடக்கும்னா இன்டர்னலி இந்த 1 இருக்கு, இந்த 1 இருக்கு. ஓகே, இது கேன்சல் அவுட் ஆகிடும். கேன்சல் அவுட் ஆகிடும் இந்த சென்ஸ் 1 XOR 1 0. அகைன் 2 2 இங்கே இருக்கு, 2 XOR 2 உள்ள இன்டர்னலாக கேன்சல் ஆகிடும். 4 XOR 4 கேன்சல் ஆகிடும், 5 XOR 5 கேன்சல் ஆகிடும். கடைசியில் ஒரு 0 XOR 3 இன்டர்னலாக நடக்கும், விச் மேக்ஸ் தி ஆன்சர் டு பி 3. லைக் அது ஐட்ரேட்டிவா போனா இப்படின்னா நடக்கும். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா? ஃபைன், இப்போ அதுதான் வந்து இங்க நான் வந்து கோடா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட் எக்ஸ்ஆர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் விச் இஸ் 0. அண்ட் தென் ஃபார் ஆட்டோ ஐடி ஆஃப் அரே லைக் அந்த ஐட்ரேட்டர் வச்சு நான் அரேவை ஐட்ரேட் பண்றேன். அண்ட் தென் வாட் ஐம் டூயிங் இஸ் எக்ஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் இந்த சிம்பிள் இதான் எக்ஸ்ஆர் ஃபார் பை ஐடி. அண்ட் அந்த எக்ஸ்ஆர் பண்ண அவுட்புட் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.